மீன் குழம்பு பல விதம், இது ஒரு விதம். பல முறையில் செய்யலாம். நான் இந்த மாதிரி ஒரு தடவை செய்திருக்கேன். அவ்வளோத்துக்கு நல்லா வந்திருக்குது. ருசி வந்து சும்மா அள்ளும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அடுப்பில் பாருங்க சட்டி வச்சுட்டேன். சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம், அதோட கருவேப்பிலையும் வந்து ரம்பையில், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டிருக்கிறேன். வெட்டி போட்டு இதை வந்து வடிவாக கிளறி விடுவோம். அடுப்பை மிதமான சூட்டில் விடுங்கோ, அப்போ தான் நல்லது. ஓரளவு கொஞ்சம் வெந்து வரைகளை வந்து உப்பு போடுவோம். நான் சின்ன கரண்டியால் 3 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்து போடலாம். அதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து கிளறுவோம். அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கட்டும். என்ன சொன்னால் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து கீழே வந்து ஒட்டும். அப்பப்போ வந்து கிளறி விடணும், பொன்னிறமாக விடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிளறி போட்டு அப்புறம் வந்து வெட்டி வச்ச இந்த குடமிளகாய் இருக்குத்தானே, அது இந்த 3 கலரில் போட்டிருக்கிறேன். நீங்கள் எப்படின்னு செய்யலாம். போட்டுட்டு வடிவாக பொறுமையாக கிளறுங்கோ. இப்போ இந்த மாதிரி வெந்து வரைக்கல கொஞ்சம் டொமேட்டோ சோஸ் இருக்குத்தானே, அதில் கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி கிளறுவோம். கிளறி போட்டு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிதமான சூட்டில் இந்த மாதிரி கிளறுவோம். ஒரு நிமிஷம் விடாமல் கிளறி போட்டு பிறகு வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி கரைச்சினான், அதையும் விடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விடுவோம். விட்டுட்டு வடிவாக கிளறி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு தடவை கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. சரியா? இப்போ கொதித்து வந்தோடனே இப்போ வந்து மீனை வெட்டி வச்ச மீன், சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன், எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து டோராட் மீன், அதாவது வந்து கரந்திரளி, நல்லா இருக்கும். அப்போ அதை வந்து பிள்ளைகளுக்கு விருப்பம் இந்த மாதிரி டோராட், இந்த கரந்திரளி சாப்பிட. அப்போ அதை வந்து இந்த மாதிரி கிளறி போட்டு மூடி விடுவோம். நான் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுனான். மூடி போட்டு இப்போ கையால் அந்த கரண்டியால் கிண்டினா வந்து எல்லாம் மீனெல்லாம் ஒரு மாதிரியாக வந்துடும். பட்டும் படாமல் அதை வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், திருப்பவே கொஞ்சம் அதில் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் விட்டுட்டு லேசாக வந்து இப்போ இதை வந்து திருப்பி ஒரு தடவை இந்த மாதிரி செய்து விடுவோம். இந்த மாதிரி செய்து விட்டால் கரண்டியை வைக்க தேவையில்லை. அப்போ தான் உள்ள வெந்து வரும். நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டேன். இப்போ பாருங்க, தேங்காய் பாலெல்லாம் கொதித்து வந்துருச்சு. கொதித்து வரைக்கில் வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லி இலை இருக்குத்தானே, அதை கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம் மிதமான சூட்டில். இப்போ எல்லாம் கொதித்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மீன் குழம்பு அவ்வளோத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. உப்பெல்லாம் கணக்காக இருக்குது. இந்த மாதிரி இந்த எண்ணெய் தன்மை வரும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே திறந்த வழி விட்டிங்கன்னு சொன்னால் சரி, அவ்வளோதான். அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்க. பிடிச்சிங்கன்னா சந்தோஷம். அடுத்த விஷயம் சந்திப்போம். பாய்.